guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டர் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி உங்களோட மொபைலில் ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்களை போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது உங்கள் நேம் விஜய், அருண் அந்த மாதிரி இருந்தால் உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர் டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கலரை சூஸ் பண்ணிவிட்டு பிளாக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான ஃபாண்ட் இருக்குது, பட் அது எதுவும் நல்லா இல்லை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதாவது இந்த ஆரோ மார்க், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டிஸ்கவர், ரீசெண்ட், மை ஃபாண்ட், ப்ரீமியம்னு இருக்கும். ஸோ மை ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஃபாண்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்டு அதை எப்படி பிக்சார்ட்டில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து பாதி தான் இருக்கும், அதாவது 7 முக்கால்வாசியாக காணாமல் போயிட்டுருக்கும். பயப்படாதீங்க, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் சாய்ச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்க எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும்போது இப்படி தான் இருந்தது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக சாய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, சூப்பர். இப்போ கொஞ்சம் அதை சைடில் செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்டோக்குனுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோக், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒயிட் கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 8. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 50 இருக்கும், செகண்டு 70 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு 34க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் வந்து ஒரு 60. ஓகே, நெக்ஸ்ட்டு பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு -50, செகண்ட் வந்து ஒரு 100. ஓகே, சூப்பர். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ திரும்ப அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் லைட்டாக வந்து கொஞ்சம் சாய்ச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா முக்கால்வாசி காணாமல் போயிடும். ஸோ லைட்டாக வந்து கொஞ்சம் டவுனில், ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வரும். ஓகே, இப்போ கரெக்டாக செட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். திரும்ப அந்த டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேமோட பேலன்ஸ் இருக்க லெட்டர், அதாவது அருண்னா அருணுக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் இருக்க பேலன்ஸ் லெட்டர், அந்த லெட்டர் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கலரை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக அந்த நேமை இதே மாதிரி, அதாவது இது எப்படி கிராஸாக இருக்கோ அதே மாதிரி சேம் கிராஸாகவே செட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஸ்டோக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கொடுத்துட்டு ஒரு 8. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு 34, செகண்ட் வந்து ஒரு 60, நெக்ஸ்ட்டு பொசிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு 12, 1 2, செகண்ட் வந்து -60. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சாஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபிட்டு இது கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு ரேஷியோ. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ செட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே செட் பண்ணுங்கள். அகெயின் இந்த சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இப்போ உங்கள் நேம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4Kல எப்படி கட் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எப்படி உங்கள் இமேஜை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்டு பிஃபோர் த இமேஜ் இந்த மாதிரி கிடையாது. நான் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இமேஜ் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னஸ் ஆகும். அண்டு ட்ரெஸ் கலரை இன்னும் கொஞ்சம் கூலாக அண்ட் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எப்படி உங்களுக்கு பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க. அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ஃபேஸை எப்படி ஸ்மூத்னஸ் ஆகும் அண்டு ட்ரெஸ் கலரை ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப கூலாகவும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜை பெருசாக்கிடுங்க. கரெக்டாக பின்னாடி வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸை மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலெலாம் ஒரு டெக்ஸ்சர் ஃபார்முக்கு வந்து வந்திருக்கு. பட் அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் ஷேடோ டெக்ஸ்ட்டுக்கு பேக் சைடு அங்கேயும் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணுங்கள். சைஸை கம்மி பண்ணிடலாம். ஒப்பாசிட்டி கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடோ வரும், பிளாக் கலர் ஷேடோ. ஸோ அது நல்லா லுக்காக இருக்கும். அதனால் எரேஸ் பண்ணுறேங்க. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. Cause I know you got me fucked up, let me show you what's up. Cause enough is enough. I'll take a face full of pavement just to make a statement. I know there's no turning back. Oh God, adrenaline wasted, so mad I can taste it. I know there's no turning back. I'll do what it takes, I ain't making mistakes like that. I'll put it on your face to make you go. ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியும். ஸோ அந்த ட்ரெஸ் கலர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம். பார்க்கவே லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். நான் அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த பிளாக்கில் மட்டும் தான் நான் வந்து அந்த ட்ரெஸ் கலர் கோடிங் கொடுத்துருக்கேன். பேக்கில் இருக்க அந்த ஷேடோவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 3D ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை கரெக்டாக அந்த ஏ இருக்குல்ல ஃபஸ்ட்டு லெட்டர் அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஏவோட ஷேப்பு, அதாவது ஏவோட ஷேப்புக்கு உங்களுக்கு அந்த ஸ்கொயர் தெரியும். உள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியணும். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள்.
ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏவோட ஷேப்பு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் தெரியணும். ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம். சைஸை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த இமேஜோட சைடில் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அண்டு இந்த ஹேண்டில் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போது ஒப்பாசிட்டியாக ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இமேஜ் வந்து அந்த ஏக்கு ஃப்ரண்ட்டில் வந்து போயிருக்கு. ஸோ 3D ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கடைசியாக வந்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் பக்கத்தில் உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். சேச்சுரேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 70க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணலுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, திரும்ப எஃப்எக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு விக்னெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து ஒரு 100, ஃபேடு வந்து ஒரு 90. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ரொம்பவே ஈஸியான லெட்டர் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடிட்டிங்க உங்களோட மொபைலில் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அவுட் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போ ஃபுல்லாக புது வீடியோ போகிறோம். அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை பற்றி இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க. ஓகே, இப்போ எப்படி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு நேம் வந்து டைப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அது வந்து ஒயிட்டில் இருக்குது. கலரை சேஞ்ச் பண்ணி பிளாக் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு மேலே ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மை ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல டவுன்லோட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபாண்ட்ஸ்னு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபாண்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்கள் ஸ்டோரேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த ஸ்டோரேஜில் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கங்க. இப்போது என்னோடய ஸ்டோரேஜ் வந்து மொபைல் ஸ்டோரேஜில் இருக்குது. ஸோ இப்போ நான் கரெக்டாக வந்து டவுன்லோடுக்கு போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்ட் லிங்க் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை கிளிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. லைக் பண்ணுறேங்க. டாடா. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்.